சோசியல் மீடியால நிறைய பார்த்துருப்போம். எல்லாருமே வந்து டிஎம்கே குற்றம் சொல்லியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் கரூர் இன்சிடென்ட்ல. ஏடிஎம்கே குற்றம் சொல்லியிருப்பாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி கூட குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் காவல்துறை தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எல்லாத்தையுமே பார்க்கையில யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய தப்ப வந்து மறைக்கிறதுக்கு தான் எல்லாம் ட்ரை பண்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னா, டிவிகேவோட ஆர்கனைஸ் பண்ற டீம்னால ப்ராப்ளம்னாலே தவிர்த்து, இது மேல வேற யார் மேலயும் தப்பு கிடையாது. ஒரு ஆர்கனைஸ் பண்ற டீம் கரெக்ட்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. விஜய் மேல தப்பு இருக்கா? தப்பு இல்லையா? அப்படின்ற மாரி பார்க்கையில, அவரோட ரியாக்ஷன்னால தான் தப்பு இருக்க மாரி தெரியுதே தவிர்த்து, அவர் மேலலாம் கிடையாது. ஒருத்தர் நான் ஈவென்ட்க்கு வரேன்னு சொன்னா, ஆர்கனைஸ் பண்ற டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ற நம்பிட்டு தான் அந்த லீடர் வருவாரு. ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, அந்த ஆர்கனைஸ் பண்ற டீம்னால தான் ப்ராப்ளமே தவிர்த்து, விஜய் மேல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் அட் தி சேம் டைம் எப்படி ரியாக்ட் பண்றோம் பீப்பிளுக்கு, எந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் குடுக்குறோம், எந்த மாரி வந்து விஷயங்கள் குடுக்குறோன்றது மேட்டர். அப்படி ரியாக்ஷன் வந்து எல்லாத்தையும் ஒரு கரெக்ட்டா குடுத்தா தான் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் நடக்கும். அண்ட் இந்த மாரி இன்சிடென்ட்ல, இந்த மாரி சிச்சுவேஷன்ல விஜய்க்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு அறிக்கை விடுறது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். அண்ட் அட் தி சேம் டைம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து மத்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ கரெக்டா பண்ணிட்டாங்க. அதனால பீப்புள் ஆட்டோமேட்டிக்கலா வந்து டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே பண்ணது, ஏடிஎம்கே பண்ணது, எல்லா விஷயமும் பண்ணது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அட் தி சேம் டைம் த ப்ராப்ளம் இஸ் இன் எங்க இருக்கு அப்படின்னா, ஆர்கனைஸ் பண்ற டீம்ல தான் இருக்கு. அந்த ஆர்கனைஸ் பண்ற டீம்னால தான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. அந்த ஆர்கனைஸ் பண்ற டீம் வந்து ஆர்கனைஸ் பண்றது கரெக்டா பண்ணாங்கன்னா போதும். பட் அட் தி சேம் டைம் யார் யாரெல்லாம் அந்த ஈவென்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, சின்ன கை குழந்தைகள் மட்டும் முதற்கொண்டு எல்லாருமே அந்த ஈவென்ட்டுக்கு வந்தாங்க. எதனால வராங்க? ஒரு நார்மலா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு ஈவென்ட் நடக்குது அப்படின்னா, காசு குடுத்து ஈவென்ட்டுக்கு வர வைக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காசு கொடுத்து ஈவென்ட் வர வச்சாலுமே யார் வருவாங்க அப்படின்னா ஒரு அரசியல்ல இருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஒரு அரசியல்ல ஒரு 40 50 வயசு ஆன பிறகு அவங்கள மாதிரி ஆட்களும் கூடுவாங்க. அவங்கள மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கு யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் வருவாங்க. பட் டிவிகேக்கு வந்த காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்டரா இருந்ததுனால வந்து டிவிகேக்கு வந்து இவ்ளோ சப்போர்ட்டர் வந்து இவ்ளோ பீப்புள் வந்து அண்ட் அதுக்கு ஓட்டா கன்வெர்ட் பண்ணணுன்ற நான் டிவிகேக்கு வந்து குடுத்ததுனால வந்து அண்ட் இவ்ளோ பீப்புள் வந்தாங்க. இந்த விஷயத்த வந்து எந்த மாரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து அண்ட் எல்லாருமே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்றாங்க ஃபேன் பேசிஸ்ல. அட் தி சேம் டைம் இந்த அளவு ஃபேன் பேசிஸ்ல இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து எந்த மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி இவ்வளோ வருவாங்களே, இவ்வளோ பீப்புள் வருவாங்களே, ஒரு தமிழ்நாட்டோட லீடிங் ஆக்டர் ஆச்சே நானு அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸும் ஒரு விஷயம் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஏன் கொடுக்க முடியல அப்படின்ற பார்க்கையில ஒரு பாஸ்ட் ஒரு 3 4 ரோட் ஷோ ஆகட்டும், கான்ஃபரன்ஸ் நிறைய விஷயங்கள் ஆகட்டும், ஒரு மேடை இது ஆகட்டும், எல்லாத்தையுமே சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருந்தாங்க. அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அண்ட் மாநாட்டுல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சேர் உடைஞ்சிருக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா, எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்காரோ, அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் எல்லாம் கொடுத்த மாட்டம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ரியாக்ஷன் கொடுத்தது அப்புறம் வந்து ரியாக்ஷனே கொடுக்காம இந்த அளவுக்கு உள்ள விஜய் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த கான்செப்ட் பத்தி பேசினாலும் இவங்க ரியாக்ஷன் பண்ணலையே, மத்திய அரசு பேசலையே, இவங்க பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டா ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு அடிச்சிருவாங்க. நீ உன் டிவிக்கு உன்னோட கட்சி தொண்டர்களே வந்து உள்ள வரும்பொழுது நீ வந்து என்ன பண்ண? அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சே இந்த விஷயத்த மொத்தமா அடிச்சிடுவாங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியாவும் சரி, எல்லா சைடும் பரவிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த ரியாக்ஷன் வந்து கரெக்ட்டா வச்சிருந்தாரு, கரெக்ட்டா பண்ணியிருந்தாரு அப்படின்னா ப்ராப்ளமே இருந்திருக்காது. அண்ட் இந்த விஷயத்த டிவிக்கே வந்து ஆர்கனைஸ் பண்ற கமிட்டி மேல தான் ப்ராப்ளம் இருக்கே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அண்ட் அட் தி சேம் டைம் வி ஸ்டாண்ட் வித் டிவிகே, வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா அப்படின்ற வந்து ட்ரெண்டிங் வந்து ஹேஷ்டாக் வந்து போயிட்டே இருக்கு. அப்படி அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் அட் தி சேம் டைம் அந்த உயிரிழந்த மக்களோட ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும், குடும்பத்தினர்கள் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இந்த இன்சிடென்ட்க்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம கான்செப்ட சொல்ல இருந்தா அப்படின்னா, டெஃபினட்டா அவர் ஆர்கனைஸ் பண்ற டீம் மேல தான் முக்காவாசி தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த ஆர்கனைஸ் பண்ற டீம் வந்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட்டா பண்ணணும். அந்த ஆர்கனைஸ் பண்ற கமிட்டி வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கலோட இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமே வச்சுட்டு பண்ணாம,
ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட்ல வைக்கிறவங்க பீப்புள் வந்து எந்த அளவுக்கு தேவை அண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் பீப்புள் எத்தனை அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த இன்சிடென்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் காயா இருந்தா அவங்க ஆர்கனைஸ் பண்றது கம்ப்ளீட் டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த ஈவெண்ட் ஹேண்டில் பண்றாங்க, ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க, அனலைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கல் விதமா தான் பார்ப்பாங்களே தவிர்த்து அந்த ஃபோக்கஸ் இருக்காது. லைக் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு யூதர். அதனால வந்து என்னோட ஒரு 1947, 48ல வந்து யூதர்களுக்கான தனியான ஒரு கண்ட்ரி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி அமைச்சாங்க. அது பேர் தான் இஸ்ரேல். அப்படி அந்த கண்ட்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரைம் மினிஸ்டரா ஆயிருங்கன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாங்க. அப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு விஷயம் சொல்லிட்டாரா, நான் வந்து சயின்ஸ்ல வந்து டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கேன். நான் வந்து சயின்ஸ்ல லீடிங்ல நல்ல ஒரு படிக்கிறதா இருக்கேன், இல்ல ஒரு விஷயங்களா இருக்கேன் ஒரு விஷயத்துல. பட் அந்த ஃபீல்ட்ல தான் எனக்கு நாலேஜ் இருக்குமே தவிர்த்து எனக்கு அந்த பொலிட்டிக்கல் கால் சம்மந்தம் இல்லை. லைக் என்ன கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியலி ஆகட்டும், ஒரு வேற ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட்ல வந்து என்ன கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான நாலேஜ் என்கிட்ட கிடையாது. ஒருத்தன் ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒரு பிரபலம் அடைஞ்சான் அப்படின்னா இன்னொரு ஃபீல்ட்ல அந்த இதை டேக்கிள் பண்ண முடியாது அப்படின்றத கிளியரா அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ல மட்டும்தான் கத்துக்க முடியுமே தவிர்த்து ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ல வச்சு தான் மாஸ்டர் பண்ண முடியுமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரிதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் விதமா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, மக்களுக்கு உதவி செய்யறது ஸ்ட்ராங்கா இருப்பான், மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்யணும் அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ற கமிட்டில ஃபுல்லா எடுகேஷன் ரிலேட்டடா ஒரு ப்ரொஃபஷனலிசம் ரிலேட்டடா ஒரு மாஸ்டர் ரிலேட்டடா கொண்டு வந்தாங்க அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பெஸ்டர் ப்ராஸ்பெக்டிவ், நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, அனலைஸ் பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கமிட்டியை போட்டு அனலைஸ் பண்றதுக்கு ஒரு எடுகேஷன் டீம்ஸை ஒவ்வொரு செட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னும் வளர்றதுக்கு அதிகமா இருக்கும். ஜஸ்ட் பை வச்ச ஒரு செட் ஆஃப் கான்செப்டை மட்டுமே வச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை மட்டும் வச்சு வின் பண்றது அப்படின்னா டெஃபினட்டா அப்படியே ஒரு ப்ராப்ளம் தான் கிரியேட் பண்ணும். பட் அதுக்கு ரிலேட்டடானா அதுக்கு தேவையான ஸ்கில்லை வச்சுட்டு போனாங்க அப்படின்னா டெஃபினட்டா டிவிக்கே வந்து நெக்ஸ்ட் தமிழக அரசியல்ல உள்ள வரும். அந்த அரசியல் உள்ள வரணும் அப்படின்னா விஜய் அவங்களோட ஒவ்வொரு பீப்புளும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்தா மட்டும்தான் வருமே தவிர்த்து அறிக்கை செஞ்சாலும் ஒண்ணுமே வராது. அந்த அறிக்கை செய்யும் போது இம்பாக்ட் மட்டும் தான் ராங்கா தான் போகும். அதை யூஸ் பண்ணிட்டு தான் போவாங்க தவிர்த்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யாருன்னா ஆப்போசிட் பார்ட்டிஸும் யூஸ் யாருக்கு அவங்க அகேன்ஸ்டா இருக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தான் அந்த டிவிகே பார்ட்டி அகேன்ஸ்டா பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, வேற எதுவும் நடக்காது. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.